ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சியூல். நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி லெக்சர் நம்பர் 5 பார்க்க போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் ஹோம்ஸ் லா. இன்றைக்கி லெக்சர் வந்து ரொம்பவே வெரி இம்பார்ட்டண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் போர்டு எக்ஸாம். ஓகே, ஸோ இதில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டு டெரிவேஷனுமே ஹோம்ஸ் லாவோட ஸ்கேலார் அண்ட் வெக்டார் டெரிவேஷன் ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக டெரிவேஷன் வந்து ஒரு வருஷம்லாம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக கேட்டே ஆவாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அது போக கரண்ட் டென்சிட்டினா என்னென்னு உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக இருக்கும் அண்ட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நோட்ஸ் ப்ராப்பராக எடுங்க. கம்ப்ளீட் டெரிவேஷன், டைரக்ட் கொஸ்டின். சரியா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி இருக்குது லெக்சர்ஸ் தான் எப்படி போயிட்டுருக்கு? ஏதாச்சும் அந்த டவுட் ஏதாச்சும் வருதா? ஏதாச்சும் டவுட் கிஃப்ட் இருந்துச்சுனாக்கா எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஆல்ரெடி. அதில் 100+ மெம்பர்ஸ் இருக்காங்க. யூ கேன் ஜாயின் தேர் அண்ட் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் ஓவர் தேர். அண்ட் அதையும் மீறி உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் வந்து நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களோட நோட்ஸ், என்னோடய நோட்ஸு, அது போக வந்து நிறைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ், முக்கியமான அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், காம்படேட்டிவ் எக்ஸாம், ஆல் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சர்ச் கான்செப்ட் கேப்சியூல் இன் டெலிகிராம். அதில் ஒரு ஐ திங்க் 90 or 95 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சேர்ற அன்செக்யூர்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கான்செப்ட் கேப்சியூல்ஸ் இல்லை @ போட்டுட்டு கான்செப்ட் கேப்சூல் போட்டு லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா நம்ம சேனல் கிடச்சிரும். சரியா? அண்ட் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சேனல் ரீச் அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்பீடாக வந்து போர்ஷன்ஸாக முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ நம்ம எப்போவும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் ரிவிஷன் பண்ணுவோம். டெஃபினெட்லி இன்றைக்கும் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ முக்கியமாக நான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரே காரணம்னா உங்களுக்கு இந்த லெசன் நான் முடிக்கிறப்பயே உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸும் கைக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃபார்முலாஸ் ஜென்ரலாக ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் ஒரு வீடியோலையும். சரியா? ஸோ அந்த வகையில் ஸ்டார்டிங்கில் நம்ம கரண்ட் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட கிளாசிக்கல் தியரி பார்த்தோம். ஓகே, எப்படி வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க, வாட் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு ஃபீல் பண்ணிங்க. ஓகே, ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னா ஜஸ்ட் அப்படியே நகர்ந்துக்கிட்டே வருது, வைப்ரேஷன் கூடயே அப்படியே நகர்ந்துக்கிட்டே வருது தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு பார்த்தோம். அண்ட் முக்கியமாக அதுக்கு டெரிவேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. ஓகே, ஸோ டெரிவேஷன்ஸ்லாம் பண்ணி ஒரு 4-5 ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம். பட் 95% அதை யூஸ் பண்ண மாட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலமான -E டிவைடட் பை என்ன பார்த்தோம் நம்ம எம்னு வரும். கரெக்டாக எம் இன்ட்டு டவ் ஆவரேஜ். ஓகே, ஸோ இது வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இல்லை இருக்க டேர்ம்ஸ் தான் தெரியும்ல. ஈனானது சார்ஜ் ஆன் அன் எலக்ட்ரான், ஈனா கேபிட்டல் ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. EV டிவைடட் பை m into L, EV divided by m into L into என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் டைமாக மல்டிப்ளை பண்ணிடணும். சரியா? இது வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், சார்ஜ், மாஸ், லென்த்து, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் வேர்ல்ட் ஃபேமஸ் ஃபார்முலா VD ஈக்குவல் டு I ஈக்குவல் டு வீணா. ஓகே, VD EN into A. ஸோ இது வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலேயே ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு ஃபார்முலா வரும். V ஈக்குவல் டு ml டிவைடட் பை NE ஸ்கொயர் இன்ட்டு டவ் A. ஓகே, இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு இன்ட்டு ஐன்னு வரும். இன்றைக்கி இதுதான் நம்ம வந்து திருப்பி டெரைவ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிருந்தேன். ஹோம்ஸில் வந்து இங்கேருந்து தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வச்ச ஃபார்முலா. அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா கரண்ட்டோட தேர்மல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். ஓகே, அதான் கரண்ட் வந்து எப்படி டெம்பரேச்சரை பொறுத்து, கரண்ட்டுன்னு சொல்கிறோம், ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகுதுங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம்னா ரெசிஸ்டிவிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது. ஓகே, புரிஞ்சிச்சா? ரெசிஸ்டிவிட்டி வந்து இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ரெசிஸ்டிவிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னேன். ஆமாம், ரைட். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த கண்டக்டருக்கு. ஒன்று நான் டெம்பரேச்சர் அதிகமாகிட்டேன், கரண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டேன், இந்த ஒயர் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனாலும் கொஞ்சம் அயனைஸ் ஆகி எலக்ட்ரான்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ இதனால் ரெசிஸ்டிவிட்டியில் சேஞ்ச் இருக்குது. இந்த சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன், விச் இஸ் நத்திங் பட் RF ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி அட் ஃபைனல் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி ஒரிஜினல் இன்ட்டு 1 + ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி. ஓகே, ஆல்ஃபான்னு என்ன? கோஷன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதே ஃபார்முலா இப்படிக்கும் மாற்றி எழுதிக்கலாம். RF - R0 டிவைடட் பை
ஆர் நாட் இன்ட்டு டெல்டா டி. ஓகே, ஸோ இந்த 2 ஃபார்முலா வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். சரியா, சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கலர் கோடிங் பற்றி படித்தோம். கலர் கோடிங்கில் வந்து நான் 2 ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வைஃப்னு வச்சுக்கலாம். இல்லை வந்து இன்னொரு இதுவும் சொல்லி கொடுத்துருந்தேன். இன்னொரு மெமோனிக்கும் சொல்லி கொடுத்துருந்தேன். பிளாக் பீட்டில் ரன்னிங் ஓவர் யுவர் கார்டன். ஓகே, பிரிங் வெரி கிரே வெதர். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு கலரோட கன்ஃபியூஷன் இருக்காது. சரியா, ஸோ அந்த மாதிரி 2 சொன்னேன். அப்புறம் அதோட கால்குலேஷன் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஹோம்ஸ் தான். ஓ மை காட், ஐம் சாரி. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹோம்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஹோம்ஸ் லாவை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் 2 லெக்சர்லேயே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஹோம்ஸ் லாவை ஸ்கேலார் வச்சும் வெக்டார் வச்சும் ப்ரூவ் பண்ணலாம். ரிப்பீட்டட் கொஸ்டின் கண்டிப்பாக வந்து ரொம்பவே இந்த டெரிவேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹோம்ஸ் லாவை பற்றி நம்ம ஆல்ரெடி ஐடியா இருக்குது என்னென்ட்டு. ஓகே, எல்லாருமே 10th படிச்சுட்டு வரோம் ஹோம்ஸ் லானா என்னென்ட்டு. ஓகே, ஸோ ஹோம்ஸ் லாவை பற்றி பார்க்குற மேம் ஃபஸ்ட்டு கரண்ட் டென்சிட்டி என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, ஏன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த லாவில் போனோம்னா வெக்டார் ஃபார்ம் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கரண்ட் டென்சிட்டி, ஆக்சுவலாக கரண்ட் டென்சிட்டியை வந்து நம்ம ஜே வெக்டார்னு சொல்லி டெபிக் பண்ணுவோம். ஓகே, ஜே வெக்டார்னா கரண்ட் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, வாட் இஸ் திஸ் கரண்ட் டென்சிட்டி? கரண்ட்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, ஃப்ளோ ஆஃப் சார்ஜை தான் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்கேலாரா வெக்டாரா? இதுக்கு ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி என்னோடய ஃபர்ஸ்ட் 2 வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இது வந்து டெஃபினட்டாக ஸ்கேலார் தான். பட் வந்து கரண்ட்டுக்கு மேக்னிடியூடும் இருக்குது, கரண்ட்டுக்கு டைரக்ஷனும் இருக்குது. பட் இது ஏன் வெக்டார்னு சொல்ல மாட்டேங்கிறோம்? பிகாஸ் இது வந்து லா ஆஃப் அடிஷன், அதாவது வெக்டார் லா ஆஃப் அடிஷனை ஃபாலோ பண்ணாதனால நம்ம வந்து கரண்ட்டை வந்து ஸ்கேலார்னு சொல்லுவோம். இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா கரண்ட் இஸ் அ டென்சார் குவான்டிட்டி. ஓகே, கரண்ட் இஸ் அ வெக்டார் இல்லை டென்சார் குவான்டிட்டி, இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா. ஓகே, இது ஏன் ஸ்கேலாக சொல்கிறோம்? ஈவன் தோ இட் இஸ் ஹேவிங் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்னா இட் டஸ் நாட் ஃபாலோ வெக்டார் லா ஆஃப் அடிஷன். ஓகே, நான் ஸ்டார்டிங் வீடியோலேயே சொன்னேன், கரண்ட் வந்து இங்கேருந்து ஒரு கரண்ட்டு இங்கேருந்து ஒரு கரண்ட்டு இப்படி வெளியே போகுது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 60 டிகிரி ஆங்கிள்னால் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் படி இங்கே 5 இங்கே 3ன்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா வேறு வரும். a² + b² + ab cos θன்னு வரும். ஓகே, பட் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் 5யும் 3யும் ஆட் பண்ணால் 8 வரும். அதுதான் வந்து இருக்குது. ஸோ பேரலோகிராம் லா ஆஃப் நம்மளோட வெக்டார் அடிஷன் வந்து கரண்ட் ஃபாலோ பண்ணதுனால இதை வந்து நம்ம வந்து வெக்டாரை கிளாஸிஃபை பண்ணாமல் ஸ்கேலாரை கிளாஸிஃபை பண்ணுறோம். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா டென்சார் குவான்டிட்டின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நவ் இப்போ நம்ம கரண்ட்டை ஸ்கேலார்னு கிளாஸிஃபை பண்ணிட்டோம். பட் இதை ஒருவேளை நமக்கு வந்து இது வெக்டார் ஃபார்மில் வச்சு படிக்கணுன்னா அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தேவைப்படுறதில்ல, அதை அப்போ நம்ம புதுசாக ஒரு குவான்டிட்டி தேவைப்படுறதில்ல. ஸோ கரண்ட்டை நம்ம வந்து வெக்டார் ஃபார்மில் படிக்கணும்னா நம்ம யூஸ் பண்ண போகிற குவான்டிட்டி பேர் கரண்ட் டென்சிட்டி. ஓகே, கரண்ட்டை ஸ்கேலராக படிக்கணும்னா கரண்ட்டை வெக்டாரை நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம குவான்டிட்டி பேர் என்னது? ஜே வெக்டார், விச் இஸ் இந்த கரண்ட் டென்சிட்டி. ஓகே, இதே மாதிரி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன். எப்போனா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆக்சுவலி வாட்? டெல்டா வி இஸ் நத்திங் பட் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, பட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம வந்து வெக்டார் ஃபார்மில் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எலிமெண்ட் தான் என்னது? இ வெக்டார். இது வந்து உங்களுக்கு நான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம வெக்டார் ஃபார்மில் படிக்க யூஸ் பண்ணுற எலிமெண்ட் பேர் இ வெக்டார், விச் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே மாதிரி தான் கரண்ட்டை நம்ம வந்து வெக்டார் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிற எலிமெண்ட்டோட பேர் ஜே வெக்டார், விச் இஸ் நத்திங் பட் கரண்ட் டென்சிட்டி. ஓகே, புரிஞ்சா? கிளியர்? ஸோ இந்த கரண்ட் டென்சிட்டிக்கு வந்து என்ன ஃபார்முலானா சிம்பிள், I/A தான் கரண்ட் டென்சிட்டியோட ஃபார்முலா. ஓகே, ஜே வெக்டார் ஈக்குவல் டு I/A. ஓகே, வேறு இதோட யூனிட் என்னென்னு பார்த்தா ஐயோட யூனிட் என்ன? ஆம்பர், ஏரியாவோட யூனிட் m², ஆம்பர்/m². சரியா? ஸோ கரண்ட் டென்சிட்டி எப்படி சொல்லிக்கலாம்? பர் யூனிட் ஏரியா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு கண்டக்டர் இருக்குது, இந்த கரண்ட்டில் இப்படி ஃப்ளோ ஆகுது, இந்த கண்டக்டரில் கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஓகே, பர்பண்டிகுலர் ஏரியா, இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிற டைரெக்ஷனுக்கு பர்பண்டிகுலர் ஏரியாவை ஒரு யூனிட் ஏரியா ஃபார் த ஃப்ளோயிங் கரண்ட் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கரண்ட் டென்சிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபீல் பண்ண முடியுதா? கரண்ட் டென்சிட்டினா என்ன, ஐனா என்ன, இ வெக்டார்னா என்ன, டெல்டா வினா என்னெல்லாம் ப்ரூஃப் இது வந்து ஃபீல் பண்ண முடியுதுல்ல. ஜஸ்ட் ஐயோட வெக்டார் ஃபார்ம் இஸ் ஜே வெக்டார், அதே மாதிரி டெல்டா வியோட வெக்டார் ஃபார்ம் இஸ் இ வெக்டார். ஓகே, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து கரண்ட் டென்சிட்டி, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, புரிஞ்சா? ஸோ இப்போ ஜே வெக்டாருக்கு என்ன டைரெக்ஷன் இருக்கும்னா இட் இஸ் டெஃபினெட்லி இன் த டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட். ஓகே, ஜே வெக்டாரோட டைரெக்ஷன் என்ன? இட் இஸ் இன் த டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட். புரிஞ்சா? இது வரைக்கும் கிளியரில்? ஓகே, ஸோ இந்த ஏரியா பாருங்கள், ஏரியா ஷுட் பி பர்பண்டிகுலர் டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இதில் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஆர் ஏரியா வந்து நம்ம ஏ வெக்டார் ஃபார்ம்லேயே வச்சுக்கலாம்.
ஓகே, ஏ வெக்டார் ஃபார்ம்னு நீங்கள் எடுத்திங்கன்னா இட் ஷுட் பி parallel டு த கரண்ட் ஃப்ளோ. வாட் இஸ் திஸ்? இது புரியலல்ல. சரி, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஏரியா வந்து உங்களுக்கு பர்பண்டிகுலர் கொடுத்ததுனால பிரச்சனை இல்லை. ஒருவேளை இப்போ இந்த இடத்துல இப்படி கரண்ட் போயிட்டுருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியாவை கொடுத்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஏரியா இன்க்ளைண்டாக ஒரு ஏரியா கொடுத்துட்டேன். டீட்டா ஆங்கிளில் இன்க்ளைண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஏரியாவை வந்து எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறதுனா, ஐதர் நம்ம வந்து இந்த ஏரியாவை காஸ் காம்போனன்ட் இல்லை சைன் காம்போனண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே, சைன் காம்போனண்ட்டாக பிரித்தா பர்பண்டிகுலராக வந்துடுது. அப்போ ஐ டிவைடட் பை ஏ சைன் டீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகே, இல்லாட்டி ஐ டிவைடட் பை ஏ காஸ் டீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படி வச்சாலும் உங்களுக்கு வந்து ஏரியாவோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. சரியா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நம்ம வேறு மாதிரி கூட எழுதிக்கலாம். ஐ வெக்டார் ஈக்குவல் டு ஜே வெக்டார் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஜே வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார். அதான் இன்ட்டு கிடையாது, டாட். ஜே வெக்டார் டாட் ஏ வெக்டார் விச் இஸ் நத்திங் பட் அனதர் ரிலேஷன் ஃபார் கரண்ட் டென்சிட்டி. ஓகே, ஸோ இது ஒரு சின்ன ரிலேஷன் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இதை பற்றி டீப்பாக படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜே வெக்டர் கரண்ட் டென்சிட்டினா ஒரு 2 மார்க்கில் கேட்டாக்கா உங்களுக்கு இந்த ஃபார்மில் எழுத தெரியணும், இந்த டெஃபினேஷன் எழுத தெரியணும். ஓகே, வி நீட் அ குவான்டிட்டி லைக் கரண்ட் பட் இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்னா கரண்ட் டென்சிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட வெக்டர் குவான்டிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி கரண்ட்டோட வெக்டர் ஃபார்ம் வந்து கரண்ட் டென்சிட்டி. ஃபார்முலா கேட்பாங்க ஐ பை ஏ. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் இதோட டெஃபினேஷனாக எழுதிக்கலாம். கரண்ட் ஃப்ளோயிங் பர் யூனிட் ஏரியா இஸ் டர்ம்ட் அஸ் கரண்ட் டென்சிட்டி. ஓகே, ஸோ இதோட டைரக்ஷன் என்னென்னு கேட்டாக்கா இட் இஸ் ஹேவிங் த டைரக்ஷன் ஆஸ் தட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட். புரிஞ்சா? ஸோ இது பேசிக். ஓகே, இப்போ இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஹோம்ஸ் லா வந்து வெக்டார் ஃபார்மில் படிக்கிறதுக்கும் ஸ்கேலார் ஃபார்மில் படிக்கிறதுக்கும் தரலாம். சரியா? ஸோ ஹோம்ஸ் லா உங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இது வருது. ஹோம்ஸ் லானா என்னது? ஆல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரிமைனிங் சேம் கண்டிஷன், ஆல் ஃபிசிக்கல் கண்டிஷன் ரிமைன் சேம். ஓகே, ஒரு வேளை இருக்க எல்லா ஃபிசிக்கல் கண்டிஷனும் ஒரே மாதிரி இருந்துச்சுனாக்கா த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் ஓகே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட் ஃப்ளோவிங். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ அண்டர் ஆல் ஃபிசிக்கல் கண்டிஷன் ரிமைனிங் சேம். அதுலேயும் நம்ம ஸ்பெசிஃபைடாக சொல்லணும்னா டெம்பரேச்சர் ரிமைனிங் கான்ஸ்டன்ட்னு பார்ப்போம். ஓகே, டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட் வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐன்ட்டு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஓகே, இது இஸ் த ஹோம்ஸா. ஸோ இந்த ஹோம்ஸா தான் வந்து ஸ்கேலார் ஃபார்ம். ஓகே, ஏன்னா டெல்டா வியும் ஸ்கேலார் குவான்டிட்டி, ஐயும் ஸ்கேலார் குவான்டிட்டி. இதுக்கு வர கான்ஸ்டன்ட்டு ஆப்வியஸாக கான்ஸ்டன்ட்டுக்கு வெக்டாராக ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆமாம், இது வந்து ஸ்கேலாராக வெக்டாரா ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இதில் இருக்க எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டின்றனால இந்த ஹோம்ஸா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேலார். ஓகே, டெஃபினட்டாக இதை இப்போ கொஞ்சம் நேரத்தில் ப்ரூவ் பண்ண போகிறோம். இது கேட்பாங்க, டைரக்ட் கொஸ்டின் வரும். ப்ரூவ் ஹோம்ஸ் லா ஆஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ப்ரூஃப் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். திருப்பி ஒரு வாட்டி பார்த்துருவோம். சரியா? ஸோ இது வந்து ஹோம்ஸ் லா இன் ஸ்கேலார் குவான்டிட்டி. சரியா? ஆல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரிமைனிங் சேம். ஆல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் ஆல் ஃபிசிக்கல் கண்டிஷனில் என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியம், டெம்பரேச்சர். செகண்ட் ப்ரெஷர். தேர்ட் என்னது? வேறு என்ன குவான்டிட்டி இருக்குது? ஹியூமிடிட்டி. ஓகே, அண்ட் இன்னொன்று என்ன இருக்குது? என்ன ஃபிசிக்கல் கண்டிஷன் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, எல்லா ஃபிசிக்கல் கண்டிஷனும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ. அண்ட் எந்தெந்த மெட்டீரியல்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ தே ஆர் நோன் ஆஸ் ஹோமிக் கண்டக்டர்ஸ். ஓகே, அதெல்லாமே வந்து ஹோமிக் கண்டக்டர். அண்ட் எதெல்லாம் வந்து ஹோமிக் கண்டக்டரோ அதில் கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஹோமிக் கண்டக்டர்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். நான் என்ன சொல்கிறேன் நல்லா கவனிங்க. எல்லா கண்டக்டர்ஸ்க்கும் ரெசிஸ்டன்ஸ் காமன் கிடையாது. எல்லா மெட்டீரியலுக்கும் ரெசிஸ்டன்ஸ் காமன் கிடையாது. சில மெட்டீரியல்ஸ் விச் சாட்டிஸ்ஃபை வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்க்கு ஆர் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஆர் வந்து ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது. சில மெட்டீரியல்ஸ்க்கெலாம் வி மாறுறதை பொறுத்து ஐயும் மாறும். சரியா? ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் செமி கண்டக்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் உங்களோட டயோடு அதை பற்றிலாம் படிப்பீங்க. டயோட் பற்றி படிப்பீங்க, ஜெர்மானியம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நீங்கள் கரண்ட் எவ்வளோ ஏற்றுறீங்களோ அவ்வளோ அதுக்கு ஈக்குவலாக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஏறாது. ஓகே, ஸோ அதனால் வந்து என்ன ஆயிடுச்சு, அதுக்கு ரெசிஸ்டன்ஸ்லாம் காமனாக கிடையாது. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ whichever material is following this particular Ohm's law, ஓகே, அந்த மெட்டீரியலில் வந்து ஹோமிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கு மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஹோம்ஸ் லாக்கு நம்ம வந்து கிராஃப் வரைஞ்சோம்னா அது வந்து இப்படி தான் 45 டிகிரியில் தான் இருக்கணுன்ட்டு இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் வி ஷுட் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ. ஓகே, ஸோ நம்ம இந்த ஆங்கிளில் டீட்டான்னு வச்சோம்னா இந்த டீட்டாவோட ஸ்லோப் என்னது? வி பை ஐ. ஸோ வி பை ஐ தான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆறுன்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ ஆரோட டெஃபினேஷனும் இங்கேருந்து வந்துடுது நமக்கு. ஓகே, ஸோ இது வந்து தியரட்டிக்கலாக ஹோம்ஸான என்னென்னு தியரட்டிக்கலாக பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த இடத்துக்கு வந்து என்னோடய லெக்சர்ஸை ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தால் இந்த இடத்துக்கு
எடுத்து நீங்கள் ப்ரூஃபை போட்டுடலாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். வீடியோ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களோட பிரெயின் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் லெக்சர்லேயே இதோட ப்ரூஃப் பார்த்து நான் உங்களுக்கு சின்னதாக ஹிண்ட் கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ பார்ப்போம். அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து ஹோம்ஸ் I ஈக்குவல் டு V ஈக்குவல் டு இல்லை V டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Iன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரூஃப் ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாலேருந்து தான் நம்ம ப்ரூஃப் வந்து ஆரம்பிக்க போகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, இன்றைக்கி லெக்சர்லேயே உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தேன். I ஈக்குவல் டு Vனா VD இன்ட்டு ENA. ஓகே, ஸோ எல்லாருக்கும் எல்லா குவான்டிட்டியும் உங்களுக்கு தெரியும்ல. ஐனா என்னது எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, VDனா என்னது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஓகே, ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா ஒன்றும் இல்லை, கண்டக்டர். ஓகே, வைப்ரேஷன் டாயின் அட் த சேம் டைம் ட்ரிஃப்டிங் டுவோர்ட்ஸ் வாட் த ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே மூவ் ஆகுது. இந்த மாதிரி வைப்ரேட் ஆகிக்கிட்டே அப்படியே மூவ் ஆகிடுச்சுன்னா இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இது எந்த வெலாசிட்டியில் எப்படி மூவ் ஆகுதோ வித் வைப்ரேஷன், தட் இஸ் நோன் அஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ விடி ஈன்னு என்ன தெரியும், சார்ஜ் ஆன் எலக்ட்ரான், அண்ட் என்னென்னது ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். ஓகே, அண்ட் ஏனானது நம்மளோட பர்பண்டிகுலர் ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியான்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் விடியோட வேல்யூவாக போட்டுருங்க. ஓகே, ஸோ விடிக்கு 2-3 ஃபார்முலா சொல்லியிருந்தேன். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று சொல்லியிருந்தேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ ஹோம்ஸில் அப்ரூவ் பண்ண போகிறோம்ல, ஸோ கண்டிப்பாக இன் டர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா தான் நம்ம எடுக்கணும். ஸோ விடியோட ஃபார்முலா வந்து EV டிவைடட் பை ML இன்ட்டு டவ். EV டிவைடட் பை ML இன்ட்டு டவ் ENA. சரியா? இதில் ஈனது சார்ஜ் ஆன் எலக்ட்ரான், வீனன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. எம்னா மாஸ் ஆன் எலக்ட்ரான். ஓகே, அண்ட் எல்னா லென்த் ஆஃப் த கண்டக்டர். ஓகே, டவுனா ரிலாக்ஸேஷன் டைம். ரிலாக்ஸேஷன் டைம்னா தெரியல, 2 சக்ஸசிவ் கொலிஷன். இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆக முடியாது. ஓகே, எலக்ட்ரான்ஸ்க்கும் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் இருக்குது பாருங்கள். இப்போது இங்கேருந்து முட்டிக்கிட்டு அங்கே போய் முட்டிக்கிட்டு இப்படியே முட்டிக்கிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த முட்டிக்கிட்டு இருக்க இந்த பர்டிகுலர் பாயிண்ட், சார் எங்கள் லைஃப்லையும் 1008 ஸ்ட்ரகிள் இருக்குது சார். ஸோ இந்த மாதிரி முட்டிக்கிற இந்த டைம்லாம் வந்து என்னது, ரிலாக்ஸேஷன் டைம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது தான் வந்து என்னது லைஃப். ஓகே, ஸோ யாருக்குமே வந்து ஸ்ட்ரகிள் இல்லாமல் இல்லை. ஒரு சின்ன எலக்ட்ரான் எடுத்தோம்னா அது லைஃப்பில் கூட இப்போ வரங்க ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டெஃபினட்டாக அது எல்லாமே ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா யூ வில் கெட் யுவர் சக்ஸஸ். நீங்கள் எது நோக்கி போகிறீங்களோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட் திங் அண்ட் அதை மட்டும் ஃபோக்கஸ்டே வச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து பயப்படாதீங்க எப்போவுமே. ஓகே, ஸோ எலக்ட்ரான் வந்து எப்படி வந்து கொலைட் பண்ணிக்குதுன்னு பார்ப்போம். இந்த 2 எலக்ட்ரான், இந்த 2 கொலிஷனுக்கு நடுவில் இருக்க டைம் தான் ரிலாக்ஸேஷன் டைம். ஓகே, இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் நடக்குதுல்ல, ஸோ இந்த n நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸோட ஆவரேஜ் தான் ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம். ஓகே, அண்ட் எம்ன்றது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். ஓகே, அது எல்லாருக்குமே தெரியும். எல்ன்றது லென்த் ஆஃப் த கண்டக்டர், அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் இன்னும் சால்வ் பண்ணுறேன். இந்த ஈயும் சேர்த்து எழுதிக்கிறேன். E² என்ன நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். AV மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். NE² டவ் இன்ட்டு AV டிவைடட் பை MLன்னு போட்டேன். சரியா? ஸோ இப்போ இந்த நல்லா கவனித்தோம்னா இந்த ஃபுல் குவான்டிட்டியும் நம்ம தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஓகே, இந்த ஃபுல் குவான்டிட்டியும் இந்த A வரைக்கும் தனியாக பிரித்து எழுதிக்கலாம். எழுதிட்டு இதை என்ன சொல்லிக்கலாம் நம்ம, இல்லை நீங்கள் எப்படி பண்ணிக்கோங்க, நமக்கு என்ன வேணும், இப்போ ஹோம்ஸ் ப்ரூவ் பண்ணோம், V by I ஈக்குவல் டு Rன்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த ஐயை வந்து இப்படி கொண்டு போங்க. ஓகே, அண்ட் இந்த ஃபுல் குவான்டிட்டியை வந்து அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகும், V by I ஈக்குவல் டு ML டிவைடட் பை NE² டவ் இன்ட்டு A. ஓகே, ML டிவைடட் பை NE² டவ் இன்ட்டு A. இதில் இருக்க எல்லா குவான்டிட்டியும் என்னென்னு உங்களுக்கு தெரியும், அண்ட் இந்த ஃபுல் டேர்மும் என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் நத்திங் பட் அ கான்ஸ்டன்ட் வென் இஃப் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். ஏன் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் பயந்து. ஓகே, ஒருவேளை டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாகிடும். எப்படி, அயனைசேஷன் அதிகமாகிடும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாகிடுச்சுனாக்கா என்ன ஆகிடும், இந்த V by I கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஓகே, ஸோ அதனால் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வைக்கணும், பிகாஸ் n ஷுட் பி கான்ஸ்டன்ட். அட் த சேம் டைம் டெம்பரேச்சர் அதிகமாகனா வெலாசிட்டி அதிகமாகிடும், வைப்ரேஷன் ரொம்ப ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைமும் வந்து கம்மியாகிடும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வச்சோம்னா இந்த ஃபுல் டேர்மும் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இன் ஜென்ரல் நம்ம இதை வந்து என்ன சொல்லிக்கலாம், கான்ஸ்டன்ட் டேர்ம்ன்ற ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஹோம்ஸோட ப்ரூஃப். ஸோ V ஈக்குவல் டு I இன்ட்டு R வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து ஹோம்ஸ் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேலார். ஓகே, ஸ்கேலாரில் வந்து ஹோம்ஸாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ இதே ஹோம்ஸாக நம்ம வெக்டாரில் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சா இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை, ஹோம்ஸாக ப்ரூவ் பண்ணது. ஓகே, டெரிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரட்டிக்கல் கொஞ்சம் எழுதணும். ஓகே, நீங்கள் வந்து எழுதும் போது எப்படி எழுதணும்னா, கன்சிடர்
கண்டக்டர். ஓகே, இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரூஃப் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பட் எக்ஸாமில் எழுதுகிறப்போ ரொம்பவே பெரிய ப்ரூஃப் இது ஆக்சுவலாக. நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா இது நியர்லி 1 or 2 பேஜஸ் கூட வரும். சரியா? ஸோ எப்படி ஆரம்பிக்கணும்? கன்சிடர் கண்டக்டர். ஓகே, இங்கே வந்து ஒரு பேட்ரி சோர்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, ப்ளஸ்ஸு மைனஸு, இந்த இடத்துல ப்ளஸ்ஸு மைனஸு. லெட் அஸ் கன்சிடர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ கரண்ட் இஸ் ஆல்சோ ஃப்ளோவிங் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இதுக்கு பாசிட்டிவ் டர்மினல், இது வி, அதெல்லாம் நீங்கள் நம்பரிங்லாம் கொடுத்துருங்க. ஐனா இது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது? we know that I equal to Vd into ENA. ஓகே, அண்ட் we know that drift velocity is given as this formula. ஓகே, அப்படி போட்டு இதை எழுதணும். அதுக்கப்புறமா சால்விங் திஸ்ன்னு போட்டு இந்த ஸ்டெப் எழுதணும். அதுக்கப்புறமா இதை இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிவிட்டு இந்த எழுதிட்டு இங்கே இருக்க எல்லா டேர்ம்ஸும் இதே மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு கொடுக்கணும். போட்டு கொடுத்துட்டு என்ன சொல்லணும்? when temperature is constant all the above mentioned quantities remain constant, so this entire thing is known as resistance, which is a constant. Okay, so அப்படின்னு போட்டு இங்கே போட்டுட்டு finally Ohm's law is proved in terms of scalar quantity அப்படின்னு இங்கே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதே ஹோம்ஸ் லாவை இப்போ நம்ம வெக்டார் ஃபார்மில் படிச்சிடலாமா? வெக்டார் ஃபார்ம் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, V is directly proportional to I. we know that V is directly proportional to I. am I right? V is directly proportional to I ஸ்கேலர் ஃபார்மில் இருக்கப்போ. ஓகே, நான் என்ன சொன்னேன்? வெக்டார் ஃபார்மில் டெல்டா வியை வெக்டார் ஃபார்மில் எப்படி எழுதுவோம்னு சொல்லியிருக்கேன். டெல்டா வியை வெக்டார் ஃபார்மில் வந்து நம்ம இ வெக்டார்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் டெல்டா வியோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட வெக்டார் ஃபார்ம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே மாதிரி கரண்ட்டோட இது என்ன சொல்லியிருக்கேன்? வெக்டார் ஃபார்ம் வந்து ஜே வெக்டார், விச் இஸ் சம்திங் கரண்ட் டென்சிட்டி. ஸோ இ வெக்டார் ஈக்குவல் டு கரண்ட் டென்சிட்டி இன்டூ ஆரோட வெக்டார் ஃபார்ம் வந்து ரோ. ஓகே, ஆரோட வெக்டார் ஃபார்ம் வந்து ரோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இ வெக்டார் ஈக்குவல் டு ஜே வெக்டார் இன்டூ ரெசிஸ்டிவிட்டி. புரிஞ்சா? இ வெக்டார் ஈக்குவல் டு ஜே வெக்டார் இன்டூ ரெசிஸ்டிவிட்டி. இதுதான் வந்து என்னது வெக்டார் ஃபார்மில். இப்போ இதோட ப்ரூஃபையும் நம்ம பார்ப்போம் கொஞ்சம் நேரத்தில். சரியா? இது வரைக்கும் கிளியர் தான் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இதையே இன்னொரு ஃபார்மில் போட்டுக்கலாம். கண்டக்டிவிட்டி, இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டியும் நம்ம போடலாம். கண்டக்டிவிட்டின்னு என்னன்னா சிக்மான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்க. கண்டக்டிவிட்டி இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. சரியா? ஸோ கண்டக்டிவிட்டி இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் வந்து ஜே வெக்டார் ஈக்குவல் டு இ பை ரோன்னு எழுதிக்கலாமா? இ வெக்டார் டிவைடட் பை ரோ. சரியா? 1 by rho is known as conductivity. ஸோ ஜே வெக்டார் ஈக்குவல் டு கண்டக்டிவிட்டி இன்டூ இ வெக்டார். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இ வெக்டார் ஈக்குவல் டு ஜேபின்னு போட்டுக்கலாம், ஜே வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா ஈன்னு போட்டுக்கலாம். ஓகே, இ ஈக்குவல் டு ஜேபி, ஜே ஈக்குவல் டு சிக்மா இ. ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஃபார்முக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி சிக்மா ஈன்னு போட்டுருங்க. புரிஞ்சா? ஸோ இது வந்து ஜென்ரல் வெக்டர் ஃபார்ம். இப்போ இதோட ப்ரூஃபையும் பார்த்துடலாம். ப்ரூஃப் ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலாக. இதோட ப்ரூஃபாக நீங்கள் வந்து விடி ஈக்குவல் டு வினாலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, ஒருவேளை வந்து கொஸ்டின் வந்து ப்ரூவ் ஹோம்ஸ் லா இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல அகைன் நீங்கள் வினாலேருந்து ஆரம்பிக்கணும். விடி ஈக்குவல் டு ஐஇ, அதான் ஐ ஈக்குவல் டு விடி இன்ட்டு இஎன்ஏன்னு போடுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம போட்ட மாதிரி இதே ஸ்டெப் வரைக்கும் ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, வி பை ஐ ஈக்குவல் டு ml divided by ne square into tau n எழுதிக்கணும். ஓகே, இந்த ஸ்டெப் வரைக்கும் எழுதிட்டு we know that v by i equal to என்னது, இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, we know that v by l equal to என்னது, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கிவன் பை இ இன்டூ டெல்டா எக்ஸ். am I right? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன சொல்லுவோம், இ இன்டூ டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, வி ஈக்குவல் டு இ வெக்டார் இன்டூ டெல்டா எக்ஸ் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ என்ன பண்ணுறேன், நான் இந்த வி பை ஐயை நான் வி பை எல்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் இன்டூ டெல்டா எக்ஸை நம்ம எல்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ வி ஈக்குவல் டு இஎல். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், வி பை எல்னு இந்த எல்லை வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஓகே, அப்போ வி பை எல் ஈக்குவல் டு எம் என்இ ஸ்கொயர் இன்டூ டவு இன்டூ ஐ டிவைடட் பை ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகே, வி பை எல் ஐ பை ஏ முடிஞ்சு, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஸோ வி பை எல் என்னது, அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா வி ஈக்குவல் டு இ இன்டூ எல். ஸோ வி பை எல் ஈக்குவல் டு இ விச் இஸ் நத்திங் பை இ வெக்டர். ஓகே, இ வெக்டர் கிடச்சிருச்சா? அதே மாதிரி இப்போ தான் சொன்னேன், கரண்ட் டென்சிட்டி சொல்லி கொடுக்கும்போது தான் சொன்னேன், கரண்ட் டென்சிட்டியோட ஃபார்முலா வந்து ஐ டிவைடட் பை ஏ. ஓகே, ஸோ ஐ பை ஏ வந்து கரண்ட் டென்சிட்டி, அது இங்கே எழுதிக்கணும். ஓகே, ஸோ இ வெக்டார் ஈக்குவல் டு ஜே வெக்டார் அண்ட் எம் டிவைடட் பை எனி ஸ்கொயர் டவுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேரத்துக்கு, இட் இஸ் ரோ. ஸோ இ வெக்டார் ஈக்குவல் டு ரோ இன்டூ ஜே வெக்டார். ஓகே, இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே ஒரு 4 ஸ்டெப்பு மிஸ் ஆகுது, அதை எழுதிக்கோங்க. வி, அதான் ஐ ஈக்குவல் டு வினாலேருந்து ப்ரொசீட் பண்ணணும். அதை வந்து அப்படி அப்படியே சால்வ் பண்ணி இந்த ஸ்டெப்பு கொண்டு வாங்க. அங்கேருந்து
ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறது தான். வி பை எல் ஈக்குவல் டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இ வெக்டார், ஐ பை ஏ ஈக்குவல் டு ஜே வெக்டார். ஸோ இது வந்து ரோ விச் இஸ் நத்திங் பட் திஸ் ஒன். அகைன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜே வெக்டார் ஈக்குவல் டு இ வெக்டார் இன்ட்டு 1 பை ரோ. ஸோ ஆப்வியஸ்லி இதையும் நம்ம மாற்றி ஜே வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு இ, where சிக்மா இஸ் த கண்டக்டிவிட்டி, ரோ இஸ் த ரெசிஸ்டிவிட்டி. கண்டக்டிவிட்டினா சிக்மா இ, ரெசிஸ்டிவிட்டினா ஜே இன்ட்டு ரோ. ஓகே, ஜே ரோ. இல்லை நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கணும் ஜேபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பட் பின்னு கன்ஃபியூஸ் ஆகும். பி வந்து நீங்கள் ஞாபகம் ஜேபி ஒரு ஃப்ளோவில் ஞாபகம் வச்சுக்கலாம், ஜேபி ஜேபி ஜேபி. ஓகே, பட் இது பி கிடையாது, இது ரோ. ஓகே, நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். இ ஈக்குவல் டு ஜேபி அண்ட் ஜே ஈக்குவல் டு ரோ இ. ஓகே கைஸ், புரிஞ்சா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். ஓகே, ஸோ இன்னொரு சின்ன விஷயம் இருக்குது. ஹோம்ஸ் லா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வி ஈக்குவல் டு வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ. இந்த ரிலேஷனை ஃபார்ம் பண்ணுற எல்லா எலிமெண்ட்டுமே என்னது, ஹோமிக் மெட்டீரியல். ஓகே, பட் வி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ ஃபாலோ பண்ணாத மெட்டீரியல்ஸாக என்ன சொல்லுவோம்னா நான் ஹோமிக் கண்டக்டர்னு சொல்லுவோம். ஓகே, எல்லா கண்டக்டருமே ஹோமிக் கண்டக்டர் கிடையாது. ஓகே, ஸோ நான் ஹோமிக் கண்டக்டர்ஸும் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டயோட் அண்ட் கேஸ். ஓகே, ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா டயோடுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டயோடுக்கு கிராஃப் வரைஞ்சோன்னா டயோட்னா என்னன்றால் நம்ம பார்ப்போம். ஓகே, செமி கண்டக்டர் படிக்கிறப்ப பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகே, ஸோ டயோடுக்குலாம் நம்ம வந்து கிராஃப் வரைஞ்சோம்னா இட் வில் பி லைக் திஸ் ஒன். சரி, கரண்ட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண இனிஷியலாக எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே நமக்கு தெரியல. பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறமா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் காமிக்குது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஃபார் அ பர்டிகுலர் டைம் ரெசிஸ்டன்ஸ் வந்து காமிக்க மாட்டேங்குது, சில டைமில் வந்து ரெசிஸ்டன்ஸ் காமிக்குது. ஸோ டயோடு, கேஸு இதெல்லாம் வந்து என்னது, நான் ஹோமிக் கண்டக்டர்ஸ். ஓகே, இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம கண்டக்டர்ஸும் கூட நான் ஹோமிக்காக மாறிடும். எப்போனாக்கா, ஒருவேளை நம்ம கண்டக்டர்லேயே ரொம்ப ஹை எலக்ட்ரிக் கரண்ட் கொடுத்தோம்னா என்ன ஆகிடும்னா, ஃபார் பர்டிகுலர் டைம் ஹோம்ஸில் ஃபாலோ பண்ணும். ஓகே, பட் கரண்ட்டை வந்து அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்தாக்கா என்ன ஆகிடும், அதுக்கப்புறமா இது கூட வேரியேஷன் காமிச்சிரும். ஓகே, ஸோ கண்டக்டர்ஸ் கூட ப்ராப்பர் கரண்ட்டு கொடுத்தோம்னா, ஒரு லோ கரண்ட் கொடுக்குற வரைக்கும் ஹோம்ஸாக ஃபாலோ பண்ணும், ஹோமிக் மெட்டீரியல் தான். பட் கரண்ட்டை வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸஸாக கொடுத்தோம்னா அதுவும் கூட என்ன ஆகிடுது, நமக்கு நான் ஹோமிக் கண்டக்டராக இருக்கும். அதுக்கு ரீசனும் உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிக் கரண்ட்டை நிறைய கொடுக்குறேன், அப்போ என்ன ஆகும், அந்த கண்டக்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுதா. ஸோ ஹோம்ஸால் மெயின் எய்ம் என்ன, டெம்பரேச்சர் ஷுட் பி கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஆப்வியஸாக ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மாறிடும். ஸோ வி பை ஐ வில் நாட் பி ஃபாலோட். ஓகே, ஸோ வித் திஸ் உங்களுக்கு இது முடிஞ்சு. ஓகே, இதோட கொஞ்சம் போரிங்லாம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் என்னென்னா ஸ்டாட்டிக்லாம் ஓவர். இப்போ அடுத்து டைனமிக்காக படிப்போம். அதாவது வந்து ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு, ஸோ நிறைய ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு, ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளையிலேருந்து வந்து பேரலில் இருந்துச்சுன்னா எப்படி, சீரீஸ் இருந்துச்சுன்னா எப்படி, அது வந்து ஷார்ட் ட்ரிக் என்ன, ஓகே, காம்படேட்டிவ் எக்ஸாம்க்குலாம் எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறமா வீட் ஸ்டோன் பிரிட்ஜ், மீட்டர் பிரிட்ஜ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இன்னொரு 5 கிளாஸ் இந்த லெசன் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நாளையிலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டாட்டிக் போர்ஷன் எல்லாம் ஓவர். இதுக்கப்புறம் நியூமெரிக்கல்ஸ், அப்புறம் நிறைய நியூமெரிக்கல்ஸ் போடுற மாதிரி வரும், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், பசில் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த லெசன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். ஓகே, இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சுன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. ஓகே, ஸோ வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு ரிவ்யூஸே வரல, இந்த லெசன் எடுத்துகிட்ருக்கேன். லைக் இட்ஸ் மோர் தென் 5 days ஐ திங்க் ஸோ. அண்ட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த லெசன் எப்படி இருக்குன்றது எனக்கு ரிவ்யூஸ் வர மாட்டேங்குது. ஸோ ரிவ்யூஸ் கொடுங்க, ரிவ்யூஸ் கொடுத்தா தான் வந்து என்னால் வந்து ஃபர்தராக ஐ கேன் டூ இம்ப்ரூவ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சு சொல்லுங்கள். எதாவது புரியலனாக்கா டெஃபினெட்லி யூ ஷுட் டெல் மீ தட் வாட்ஸ் ராங் இன் த வீடியோ. ஓகே, அண்ட் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே எனக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம சேனல் பற்றி சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம். சரியா? ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கட்டும் வீடியோ. நாளைக்கு வந்து நம்ம நியூமெரிக்கல்ஸாக நிறைய போடலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே அண்ட் ஜெய் ஹிந்த்.